ஒரு மாவீர சக்கரவர்த்தியா சவுத் ஆப்பிரிக்கால ஒருத்தர் இருந்தாப்ல. ஹெர்ஷல் கிப்ஸ்ன்னு சொல்லிட்டு. கிப்ஸ் பார்க்கறக்கு மட்டும் வெடப்பா இருக்க மாட்டாப்ல. தலைவன் பேட்டிங்லயும் பொளந்து கட்டுவான். ஃபீல்டிங்ல பறந்து பறந்தெல்லாம் புடிப்பாப்ல. தலைவன் செக்க ஸ்டைலிஷான ஆளு. மேட்ச் ஃபுல்லா காலர தூக்கி விட்டு தான் விளையாண்டுட்டே இருப்பான். எவ்வளோ பெரிய ஃபாஸ்ட் பவுலர் பால் போட்டாலும், தலைவன் பயப்படுறதே கிடையாது. புடிச்சு தர்மடி அடிச்சு போடுவான். சிங்கிளா பொறுக்கியும் ஆடுவாப்ல. ஒரே ஓவர்ல 6 சிக்ஸையும் அடிச்சு போடுவாப்ல. இந்திய தொலைக்காட்சிகளின் முதல் முறையாக ஒன் டே இன்டர்நேஷனல்ல 6 பால்ல 6 சிக்ஸ் அடிச்சது ஹெர்ஷல் கிப்ஸ் தான். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல நம்மால் சுமார் 14,000 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. கிட்டத்தட்ட 35 செஞ்சுரிய போட்டிருக்காப்ல. 2006ல 434 ரன்ன சவுத் ஆப்பிரிக்கா சேசிங் பண்ணானுங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹெர்ஷல் கிப்ஸ் தான். 111 பால்ல தலைவன் 175 ரன்ன விளாசுனான். ஹெர்ஷல் கிப்ஸ் ஒரு கொடூர ஃபீல்டரு. 1999 வேர்ல்டு கப்ல தான் ஒரு ட்ராஜடி ஆயி போச்சு. ஸ்டீவாகோட கேட்ச தலைவன் தொல்லு விட்டுட்டான். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, "நீ தொல்லு விட்டது ஸ்டீவாக இல்ல வேர்ல்டு கப்ப." அதே மாரி ஆயிப்போச்சு. அந்த வேர்ல்டு கப்ப ஜெயிக்கல. அதுக்கப்புறம் தலைவன் எந்த வேர்ல்டு கப்பையும் ஜெயிக்கல. ஹெர்ஷல் கிப்ஸ் அதுக்கு முந்தின வருஷம் தான் 1998ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிச்சாப்ல. ஆக மொத்தம் ஹெர்ஷல் கிப்ஸ் ஒரு மொரட்டு என்டர்டெயின்மென்ட்.